கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 68:28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்துல 2 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. ஒன்று வாக்குத்தத்தம், தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். 2வது விண்ணப்பம், நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தமும் இந்த விண்ணப்பமும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இதே சங்கீதம் 68:26 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவன் நமக்கு கட்டளையிட்ட பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் நம் நிமித்தம் உண்டு பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது திடப்படுத்தப்பட முடியாமல் தடையாய் இருக்கிறது. அந்த தடையை நீக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது நமக்குண்டான தேவ திட்டம் நிறைவேறாமல் தடையாய் இருக்கிறது. அந்த தடை நீங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தேவ திட்டம் நம் நிமித்தம் அவர் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம் ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நம் இயேசு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அது திடப்படுத்தப்பட்டு நமக்குண்டான ஆசீர்வாதங்கள், நமக்குண்டான திட்டங்கள், நன்மைகள், மகிழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறும்.